सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 7/6/1970 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு திவ்யமூர்த்தி ஆவதற்கான விதி. கண்கள் மூலமாக எதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் அனைவரும் கூட கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாப்தாதாவும் கண்களை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார். பாப்தாதா எதை பார்க்கிறார்? நீங்கள் அனைவரும் எதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? பார்த்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது பார்த்தும் பார்க்காமல் இருக்கிறீர்களா? என்ன ஸ்திதி இருக்கிறது? பாப்தாதா எதை பார்த்து கொண்டிருக்கிறாரோ அதையே நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? சங்கல்பங்களை கேட்ச் செய்யும் பயிற்சி இருக்குமானால் சங்கல்பங்களிலிருந்து சகஜமாக விடுபட முடியும். எப்போது யாருடைய சங்கல்பத்தையாவது கண்டறிய இயலாமல் போகிறதோ அப்போது அதிக சங்கல்பங்களை நடத்த வேண்டி இருக்கிறது. ஆனால் ஒவ்வொருவரின் சங்கல்பங்களை அறிந்து கொள்வதற்கான பயிற்சி இருக்குமானால் வீண் எண்ணங்கள் அதிகம் எழாது. மேலும் ஒரே சங்கல்பத்தில் ஒரே சீரான ஸ்திதியில் ஒரு வினாடியில் நிலைத்து விடுவீர்கள். ஆக சங்கல்பங்களை அறிந்து கொள்வதும் கூட சம்பூர்ண நிலையின் ஓர் அடையாளமாகும். எவ்வளவுக்கெவ்வளவு அவ்யக்த உணர்வில் நிலைத்து விடுவீர்களோ அந்த அளவு ஒவ்வொருவரின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள். ஒருவர் மற்றவரின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாததற்கான காரணம் அவ்யக்த உணர்வின் குறைபாடுதான். அவ்யக்த ஸ்திதி என்பது ஒரு கண்ணாடி. எப்போது நீங்கள் அவ்யக்த ஸ்திதியில் நிலைத்திருக்கிறீர்களோ அப்போது எந்த ஒரு மனிதரின் உணர்வும் அவ்யக்த ஸ்திதி என்ற கண்ணாடியில் முற்றிலும் தெளிவாக தென்படும். பிறகு முயற்சி செய்ய வேண்டியது இருக்காது. யாருடைய உணர்வையும் புரிந்து கொள்வதற்கு என்று கண்ணாடி முயற்சி செய்ய வேண்டியது இருக்காது. எவ்வளவுக்கெவ்வளவு அவ்யக்த ஸ்திதி உள்ளதோ அந்த கண்ணாடி சுத்தமாகவும் சக்திசாலியாகவும் இருக்கும். இவ்வளவு மிக சுலபமாக ஒருவர் மற்றவரின் உணர்வுகளை தெளிவாக புரிந்து கொள்வார்கள். அவ்யக்த ஸ்திதி என்ற கண்ணாடியை சுத்தமானதாக தெளிவானதாக ஆக்குவதற்கு 3 விஷயங்கள் அவசியம். அந்த 3 விஷயங்களில் ஏதேனும் ஒரு விஷயத்தையாவது சொல்லுங்கள். ஒவ்வொருவரும் சொன்னார்கள். இன்று ஒவ்வொருவரின் சரளத்தன்மை, சிரேஷ்ட நிலை மற்றும் சகிப்புத்தன்மை, இந்த 3ஐயும் ஒவ்வொருவரிடமும் பாப்தாதா பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த 3 விஷயங்களில் ஏதேனும் ஒன்றாவது சரியானபடி தாரணை ஆகியிருக்குமானால் கண்ணாடி தெளிவானதாக இருக்கும். ஒரு விஷயத்தின் குறைபாடு இருந்தாலும் கூட கண்ணாடியில் குறையின் கரையானது காணப்படும். ஆகவே எந்த ஒரு காரியம் செய்தாலும் ஒவ்வொரு காரியத்திலும் 3 விஷயங்களை சோதித்து பாருங்கள். அனைத்து விதங்களிலும் சரளத்தன்மையும் இருக்க வேண்டும், சகிப்புத்தன்மையும் இருக்க வேண்டும் மற்றும் சிரேஷ்டமானதாகவும் இருக்க வேண்டும். சாதாரண தன்மை இருக்கக்கூடாது. இப்போது எங்காவது சிரேஷ்ட ஸ்திதிக்கு பதிலாக சாதாரண தன்மை காணப்படுகிறது. சாதாரண தன்மையை சிரேஷ்டமானதாக மாற்றிவிடுங்கள் மற்றும் ஒவ்வொரு காரியத்திலும் சகிப்புத்தன்மையை முன்னால் வையுங்கள். மேலும் தனது முகத்தில், பேச்சில் சரளத்தன்மையை தாரணை செய்யுங்கள். பிறகு பாருங்கள் சேவை அல்லது காரியத்தின் வெற்றி எவ்வளவு சிரேஷ்டமாக உள்ளது என்று. இதுவரையிலும் காரியத்தின் பலனாக என்ன காணப்படுகிறது? திட்டமிடல் மற்றும் நடைமுறையில் எவ்வளவு வேறுபாடு உள்ளது? வேறுபாட்டிற்கான காரணம் என்ன? 3 ரூபங்களிலும் இப்போது முழுமையாக திட்டமிடப்படவில்லை. நினைவிலும் திட்டம், பேச்சிலும் திட்டம் இருக்க வேண்டும். எங்கேயும் எந்த ஒரு பழைய சம்ஸ்காரத்தின் கரை எதுவும் இருக்கக்கூடாது. மேலும் கர்மத்திலும் கூட திட்டம், அதாவது சிரேஷ்ட நிலை திட்டமிடப்பட்டு விட்டால் பிறகு திட்டம் மற்றும் நடைமுறை ஒன்றாகிவிடும். பிறகு வெற்றி விமானத்தை போல் பறக்கும்.
எனவே ஒவ்வொரு விஷயத்திலும் மனம், சொல், செயல் மற்றும் சின்ன விஷயங்களிலும் கூட எச்சரிக்கை வேண்டும். மனம், சொல், செயலோ நடக்கவே செய்யும். ஆனால் அதனுடன் கூடவே அலௌகீக சம்பந்தத்திலும் கூட திட்டம் இருக்குமானால் சேவையின் வெற்றி உங்கள் அனைவரின் நெற்றி மீது நட்சத்திர வடிவத்தில் ஜொலிக்கும். பிறகு ஒவ்வொருவரும் உங்கள் ஒவ்வொருவரையும் வெற்றி நட்சத்திரமாக பார்ப்பார்கள். எந்த ஸ்லோகனை நினைவு வைக்க வேண்டும் என கேட்டீர்கள் இல்லையா? வெற்றி நமது பிறப்புரிமை. பிறகு உங்களை யாராவது பார்த்தால் அவர்களுக்கு தூரத்திலிருந்தே திவ்ய மூர்த்தியாக காணப்படுவீர்கள். சாதாரண மூர்த்தி அல்ல, ஆனால் திவ்ய மூர்த்தி. தற்போது அதிகமாக சேவையில் பிஸியாக இருக்கிறீர்கள். என்னென்ன செய்தீர்களோ மிக நன்றாகவே செய்திருக்கிறீர்கள். இனிவரும் காலத்திலும் வெற்றியை சமீபத்தில் கொண்டு வாருங்கள். எவ்வளவுக்கெவ்வளவு ஒருவர் மற்றவருக்கு அருகில் வருவீர்களோ அந்த அளவு வெற்றியானது அருகில் வரும். ஒருவர் மற்றவருக்கு சமீபம் என்றால் சம்ஸ்காரங்களுக்கு சமீபம். அப்போது எந்த ஒரு மகாநாடும் வெற்றி பெறும். எப்படி சமயம் அருகில் வந்து கொண்டிருக்கிறதோ அதேபோல் அனைவரும் அருகில் வந்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் இப்போது அத்தகைய சமீபத்தில் எதை நிரப்ப வேண்டும்? எவ்வளவு சமீபமோ அவ்வளவு மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். எவ்வளவு தூரம் பிறருக்கு மதிப்பளிக்கிறீர்களோ அவ்வளவு முழு உலகமும் உங்கள் அனைவருக்கும் மதிப்பளிக்கும். மதிப்பு கொடுப்பதால் மதிப்பு கிடைக்கும். கொடுப்பதால் கிடைக்குமே அல்லாது பெறுவதால் அல்ல. சில பொருட்கள் பெறுவதால் கிடைக்கும், மற்றும் சில பொருட்கள் கொடுப்பதால் கிடைக்கும். ஆக யாருக்காவது மதிப்பளிப்பது என்பது அனைவரின் மதிப்பையும் பெறுவதாகும். மேலும் மொழியிலும் மாற்றம் வேண்டும். இன்று சேவாதாரிகள் அனைவரும் அமர்ந்திருக்கிறீர்கள் இல்லையா? அதனால் வருங்காலத்தின் சமிக்ஞை கொடுத்து கொண்டிருக்கிறோம். யாராவது ஒருவரின் சிந்தனை தெளிவாக இல்லை என்றால் ஒருபோதும் கூடாது, முடியாது என்று சொல்லக்கூடாது. எப்போதுமே சரி அல்லது ஆம் என்ற சொல்லே வர வேண்டும். இங்கே சரி என்று சொல்வீர்களானால் அங்கே சத்தியுகத்திலும் கூட உங்களின் பிரஜைகள் அந்த அளவு சரி சரி என சொல்வார்கள். இங்கேயே நீங்கள் இல்லை, முடியாது என சொல்வீர்களானால் அங்கேயும் பிரஜைகள் தூரத்திலிருந்தே வணக்கம் சொல்வார்கள். ஆகவே முடியாது என்ற சொல்லை நீக்கிவிட வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையானாலும் முதலில் சரி என சொல்லுங்கள். சரி சரி என சொல்வதுதான் மற்றவர்களின் சம்ஸ்காரங்களை சரளமாக்குவதற்கான சாதனமாகும். புரிந்ததா? தற்காலத்தில் எத்தகைய கர்மம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கேட்டீர்கள். உங்கள் அனைவருடைய இப்போதைய கர்மம் வருங்காலத்திற்கான சட்டமாகும். சட்டத்தை உருவாக்குபவர்கள் யோசித்து உணர்ந்து தங்களின் ஒவ்வொரு சொல்லையும் வெளிப்படுத்துவார்கள். ஏனென்றால் அவர்களின் ஒவ்வொரு சொல்லும் வருங்காலத்திற்கான சட்டமாக ஆகின்றது. அனைவருடைய ஒவ்வொரு சங்கல்பமும் வருங்காலத்திற்கான சட்டமாக உருவாகி கொண்டிருக்கிறது. ஆகவே எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும்? இதுவரை ஒரு விஷயத்தை பிடித்து கொள்கின்றனர் என்றால் இன்னொன்று வெடுப்பட்டு விடுகின்றது. ஆனால் இரண்டு விஷயங்களுமே நினைவிருக்க வேண்டும். சில சமயம் விதியை பிடித்து கொள்கின்றனர் என்றால் சட்டத்தை விட்டுவிடுகின்றனர். எப்போது சட்டத்தை எடுக்கின்றனரோ அப்போது விதியை விட்டுவிடுகின்றனர். ஆனால் சட்டத்தை உருவாக்குபவர் மறந்து போகிறார் என்றால் ஒரு பொருள் விடுபட்டு விடுகிறது. சட்டத்தை உருவாக்குபவரின் நினைவு இருப்பதன் மூலம் விதி மற்றும் சட்டம் இரண்டும் கூடவே இருக்கும்போது வெற்றி உங்கள் கழுத்து மாலையாகிவிடும். நல்லது, இன்று அதிக அறிவுரை தரப்பட்டுவிட்டது. இது ஸ்நேகம். ஏனென்றால் பாப்தாதா குழந்தைகளை தமக்கு சமமாக ஆக்க விரும்புகிறார்கள். சமமாக ஆக்குவதற்கான சாதனமாக ஸ்நேகம்தான் ஆகிறது இல்லையா? குமாரிகள் இப்போது பரீட்சையை எதிர்கொள்ள வேண்டும். சாகசம், அதாவது முயற்சி வெளியே தெளிவாக கொண்டு வருவதற்காக சாகசத்தில் அதிக சக்தியை நிரப்ப வேண்டும். இப்போது எவ்வளவு சக்தியை நிரப்பியிருக்கிறீர்களோ அதற்கான பரீட்சை வரும். பார்ட்டிகளோடு பாப்தாதாவின் உரையாடல். எவ்வளவுக்கெவ்வளவு தன்னை சேவையின் பந்தனத்தில் கட்டி போடுகிறீர்களோ அந்த அளவுக்கு மற்ற பந்தனங்கள் விடுபட்டு கொண்டே போகும். இந்த பந்தனம் விட்டால் சேவையில் ஈடுபட்டு விடலாம் என்று அந்த மாதிரி நீங்கள் யோசிக்க வேண்டாம். அதுபோல் நடக்காது. சேவை செய்து கொண்டே இருங்கள். பந்தனம் இருந்தாலும் தன்னை சேவையின் பந்தனத்தில் இணைத்து கொண்டே செல்லுங்கள். இந்த இணைப்பதுதான் விடுபடுவதாகும். விட்டதற்கு பிறகு இணைப்பு நடப்பதில்லை. எவ்வளவு இணைக்கிறீர்களோ அவ்வளவுதான் விடுபடும்.
எவ்வளவு தன்னை சேவையில் சகயோகி ஆக்கிக் கொள்வீர்களோ அவ்வளவு பிரஜைகள் உங்கள் சகயோகி ஆவார்கள். ஏதேனும் காரணம் இருக்குமானால் அதை லேசாக விட்டுவிட்டு முதலில் சேவையின் வாய்ப்பை முன்னால் வையுங்கள். கடமையை முதலில் வைக்க வேண்டியுள்ளது. காரணங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் கடமையின் பலத்தினால் காரணங்கள் மந்தமாகிவிடும். இப்போது மாதாக்களின் குழு உருவாகியுள்ளது. அதில் இணைந்து கொள்ளுங்கள். உறுப்பினராவதன் மூலம் பிறகு அநேகரை தங்களுக்கு சமமாக ஆக்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். தொடர்பில் வருவதன் மூலம்தான் வாய்ப்பு கிடைக்கும். இப்போது மாதாக்களின் அமைப்புகளில் உங்களுக்கு பெயர் வரவில்லை. முதலில் குப்தமான வேடத்தில் கால் பதியுங்கள். பிறகு அவர்கள் உங்களுடையவர்களாகி விடுவார்கள். அலைந்து கொண்டிருக்கும் மாதாக்களுக்கு வழி சொல்ல வேண்டும். பிறகு கஷ்டங்களை சகித்து கொண்டிருக்கும் தாய்மார்கள் பாவம், அவர்களையும் கூட நீங்கள் பாதுகாக்க முடியும். அநேக தாய்மார்கள் ஆதரவை விரும்புகின்றனர். அவர்களுக்கு உதவி கிடைத்துவிடும். ஆக இந்த சேவை செய்து அற்புதத்தை செய்து காட்டுங்கள். பிறகு பாருங்கள் எவ்வளவு ஒத்துழைக்கும் கரங்கள் கிடைக்கின்றன என்று. நீண்ட காலத்திற்கு இவ்விஷயத்தை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். எப்படி அவர்கள் அடைக்கலம் தருகின்றனர் இல்லையா? அது அனாதை ஆசிரமம். இதுவோ பிரபுவின் அன்பிற்குரியவர்களின் ஆசிரமம். நல்லது. அவ்வியக்த ஸ்திதியின் அனுபவம் செய்கிறீர்களா? ஒரு வினாடி கூட அவ்வியக்த ஸ்திதியின் அனுபவம் ஏற்படுமானால் அதன் பிரபாவம் அதிக நேரம் வரை இருக்கும். அவ்வியக்த ஸ்திதியின் அனுபவம் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தன்னுடைய சமயத்தை ஷரீர உணர்விலிருந்து விடுபட்டு அவ்வியக்த ஸ்திதியில் இருப்பதற்காக பயன்படுத்த வேண்டும். அவ்வியக்த ஸ்திதியில் இருப்பதற்காக பயன்படுத்த வேண்டும். அவ்வியக்த ஸ்திதியினால் அனைத்து சங்கல்பங்களும் சித்தியாகும். இதில் முயற்சி குறைவு, பிராப்தி அதிகம். மேலும் ஷரீர உணர்வினுடைய அந்த வியக்த ஸ்திதியில் நிலைத்திருந்து புருஷார்த்தம் செய்வதால் முயற்சி அதிகமாகவும் பிராப்தி குறைவாகவும் இருக்கும். பிறகு போக போக குழப்பமும் அவநம்பிக்கையும் வந்துவிடும். ஆகவே அவ்வியக்த ஸ்திதி மூலம் அனைத்து பிராப்திகளின் அனுபவத்தை அதிகப்படுத்துங்கள். அவ்வியக்த மூர்த்தியை முன்னால் பார்த்து அதற்கு சமமாவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். எப்படி தந்தையோ அப்படியே குழந்தைகளும். இந்த ஸ்லோகனை நினைவில் வையுங்கள். வித்தியாசம் இருக்கக்கூடாது. வித்தியாசத்தை உள்முக நோக்கில் இருப்பதன் மூலம் அகற்றிவிட வேண்டும். தந்தை எப்போதாவது அவநம்பிக்கை கொள்கிறாரா? பரிஸ்திதிகளில் பயப்படுகிறாரா? அப்போது குழந்தைகள் ஏன் பயப்படுகிறார்கள்? அதிகம் பரிஸ்திதிகளை, பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான உதாரணத்தை சாக்கார பிரம்மா பாபாவிடம் பார்த்தீர்கள். எப்போதாவது அவருடைய மனம் கலங்கிய ரூபத்தை பார்த்திருக்கிறீர்களா? கேட்டீர்கள் இல்லையா? சதா இதை நினைவில் வையுங்கள். அதாவது அன்பில் சம்பூர்ணமாக வேண்டும். எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. ஸ்நேகிக்கு தன் உணர்வு இருக்குமா? எப்போது தன்னைத்தானே அழித்து கொண்ட பிறகு இது ஏன் கஷ்டமாக உள்ளது? இறந்து விட்டீர்கள் இல்லையா? யார் இறந்து விடுகிறார்களோ அவர்கள் எரிந்து விடுகிறார்கள். எவ்வளவு தன்னை தான் தேக உணர்விலிருந்து அழித்து கொள்கிறீர்களோ அந்த அளவு அவ்வியக்த ரூபத்தில் சந்திப்பும் ஏற்படும். அழிவது குறைவு என்றால் சந்திப்பும் குறைவு. சந்திப்பின் திருவிழாவிலும் கூட யாராவது சந்திப்பை கொண்டாடவில்லை என்றால் திருவிழா முடிந்து போகும். பிறகு எப்போது சந்திப்பு நிகழும்? ஸ்நேகத்தை சமநிலையாக மாற்றிவிட வேண்டும். ஸ்நேகத்தை குப்தமாகவும் சமநிலையை பிரத்யட்சமாகவும் ஆக்குங்கள். அனைத்தும் உள்ளடங்கியுள்ளது. பிரத்யக்ஷம் மட்டுமே செய்ய வேண்டும். தன்னுடைய கல்பத்திற்கு முந்தைய உள்ளடங்கிய சம்ஸ்காரங்களை பிரத்யக்ஷம் செய்ய வேண்டும். கல்பத்திற்கு முந்தைய தன்னுடைய வெற்றி சுரூபம் நினைவு வருகிறது இல்லையா? இப்போது உள்ளடங்கியுள்ளவற்றை நடைமுறை பிரத்யக்ஷ ரூபத்தில் வெளியே கொண்டு வாருங்கள். சதா தன்னுடைய சம்பூர்ண நிலையின் சொரூபம் மற்றும் வருங்கால 21 பிறவிகளின் ரூபத்தை முன்னால் வையுங்கள். அநேகர் தங்களின் வீடுகளை அலங்கரிப்பதற்காக தங்களின் குழந்தை பருவம் தொடங்கி தங்களுடைய வெவ்வேறு ரூபங்களின் நினைவு சின்னங்களை வைக்கின்றனர். ஆக நீங்கள் உங்களுடைய மனம் எனும் கோவிலில் தங்களின் சம்பூர்ண சுரூபத்தின் மூர்த்தியை, வருங்கால அநேக பிறவிகளின் மூர்த்திகளை தெளிவான ரூபத்தின் முன்னால் வையுங்கள். பிறகு வேறு எந்த பக்கமும் சங்கல்பம் செல்லாது. சமீப ரத்தினத்தின் லட்சணங்கள் என்ன? ஒருவர் எவ்வளவு இன்னொருவரின் சமீபமாக இருக்கிறாரோ அவ்வளவு சம்ஸ்காரங்களில் கூட சமநிலை இருக்கும்.
ஆக பாப்தாதாவின் சமீபமாக, அதாவது லக்ஷணங்களின் அருகில் வாருங்கள். எவ்வளவு சோதித்து பார்ப்பீர்களோ அவ்வளவு விரைவாக மாற்றமடைவீர்கள். ஆதி ஸ்வரூபத்தை ஸ்மிருதியில் வையுங்கள். சத்யுக ஆரம்பத்தினுடைய மற்றும் மர்ஜீவா வாழ்க்கையின் ஆரம்ப ரூபத்தை ஸ்மிருதியில் வைப்பதால் மத்தியில் உள்ளது உள்ளடங்கிவிடும். ஸ்நேகியாகவும் சகயோகியாகவும் இருக்கிறீர்களா? யார் மீது ஸ்நேகம் உள்ளதோ அவருக்கு பிரதிபலனாக என்ன கொடுக்கப்படுகிறது? ஸ்நேகத்திற்கான பிரதிபலன் சகயோகம். இதை எப்போது கொடுப்பீர்கள்? எப்படி பாபா சர்வசக்திவானாக உள்ளாரோ அப்போது குழந்தைகளும் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆக வேண்டும். விநாசத்திற்கு முன்பு ஸ்நேகத்துடன் கூடவே சகயோகி ஆவீர்களானால் ஆஸ்திக அதிகாரி ஆவீர்கள். விநாசத்தின் சமயம் அனைத்து ஆத்மாக்களுமே அறிந்து கொள்வார்கள் என்றாலும் ஆஸ்தியை அவர்களால் அடைய முடியாது. ஏனென்றால் சகயோகியாக அவர்களால் ஆக முடியாது. கர்ம பந்தனம் சக்திசாலியா அல்லது இந்த ஈஸ்வரிய பந்தனமா? ஈஸ்வரிய பந்தனங்களை விரைவுபடுத்துவீர்களானால் கர்ம பந்தனங்கள் தாமாகவே மந்தமாகிவிடும். பந்தனத்தினால்தான் பந்தனம் நீங்கும். எவ்வளவு ஈஸ்வரிய பந்தனத்தில் கட்டுண்டு விடுகிறீர்களோ அவ்வளவு கர்ம பந்தனத்திலிருந்து விடுபடுவீர்கள். எவ்வளவு அந்த கர்ம பந்தனம் பக்காவாக உள்ளதோ அவ்வளவு இந்த ஈஸ்வரிய பந்தனத்தையும் பக்கா ஆக்குவீர்களானால் அந்த பந்தனம் விரைவாக நீங்கும். பிந்து ரூபத்தில் அதிகம் நிலைத்திருக்க முடியவில்லை என்றால் இதற்கு பின்னால் போய் சமயத்தை வீணாக்காதீர்கள். எப்போது முதலில் சுத்த சங்கல்பத்தின் அபியாசம் ஆகிறதோ அப்போது பிந்து ரூபத்தில் நிலைத்திருக்க முடியும். அசுத்த சங்கல்பங்களை சுத்த சங்கல்பங்களால் நீக்குங்கள். ஏதாவது விபத்து நேர்ந்துவிடும் சூழ்நிலை ஏற்படுகிறது. பிரேக் பிடிக்கவில்லை என்றால் வண்டியை திருப்ப வேண்டியுள்ளது. பிந்து ரூபம் என்பது பிரேக். அது வேலை செய்யவில்லை என்றால் வீண் எண்ணங்களில் இருந்து புத்தியை திருப்பி சுத்தமான எண்ணங்களில் ஈடுபடுத்துங்கள். சில நேரம் அந்த மாதிரி சந்தர்ப்பம் வருகிறது. பாதுகாப்பிற்காக பிரேக் போடாமல் திருப்ப வேண்டியுள்ளது. முயற்சி செய்யுங்கள். நாள் முழுவதும் சுத்த சங்கல்பங்கள் தவிர வேறு எந்த வீண் சங்கல்பங்களும் எழக்கூடாது. எப்போது இந்த பாடத்தில் தேர்ச்சி பெறுவீர்களோ பிறகு பிந்து ரூப ஸ்திதி சகஜமாகிவிடும். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है. जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है. एक गीता है बगैर ये राजयोग है ना बच्चे. कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको. ओम शांति.